லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சீதா, நீயும் ஹாலுக்கு வந்துட்ட போல இருக்கு. என்ன உன் ரெண்டு மகனுங்களும் உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன ஒன்றும் பேசாம இருக்க? நீங்களும் ஹாலுக்கு தானே வந்து படுத்திருக்கீங்க, அப்புறம் நான் ஹாலுக்கு வந்து படுத்தா மட்டும் கிண்டல் பண்றீங்க? இந்த வீடு நம்மளோடது. இருந்தாலும் பாரு, வயசானவங்களுக்கு கிடைக்கிறது ஹாலும் திண்ணையும் தான். இருந்தாலும் நீங்க பண்ணது பெரிய விஷயம் இல்லையா? யாரோ யாருக்கோ ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. உமாவுக்கு ரூமை கொடுத்துட்டு நீங்க வெளியில வந்து படுத்திருக்கீங்க. உங்கள மாதிரி யார் இருக்க முடியும்? அட பாருடா, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். நான் கரெக்டா தான் இருக்கேன்னு உனக்கு தோணுதா சீதா? அதுல என்ன சந்தேகம்? இத்தனை வருஷமா உங்க கூட வாழ்ந்திருக்கேன்ல, உங்க அளவுக்கு நேர்மையாவும் நியாயமாவும் நடந்துக்கிற ஆளை பார்க்க முடியுமா என்ன? நிஜமாவ சொல்ற? ஏன் என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போதும் நீங்க அதை எப்படி சமாளிக்கிறீங்க, அதுக்கான தீர்வை எப்படி தரீங்கங்கிறத பார்க்க பார்க்க நாளுக்கு நாள் நீங்க ரொம்ப ஒசந்துக்கிட்டே போறீங்க. இவ்வளவு சொல்றேனே, அப்புறம் எதுக்கு என்ன விட்டுட்டு அந்த பக்கம் போன? இப்பவும் உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு சின்ன கோடு தானே. இவ்வளவு பேசிட்டு நீ அந்த பக்கம் இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே. ஏன் இந்த பக்கம் வர வேண்டியது தானே? இன்னையே வராம இருக்க? ஏன்னா நீங்க அப்பா, நான் அம்மா. எந்த புள்ள எப்பவுமே எல்லா விஷயத்திலையும் சரியா நடந்துக்கிறாங்களோ அவங்க பக்கம்தான் அப்பாக்கள் இருப்பாங்க. ஆனா அம்மாக்கள் அப்படி கிடையாது. எந்த புள்ள ஏமாளியா இருக்கோ, எந்த புள்ள விவரம் இல்லாம இருக்கோ, எந்த புள்ள தப்பு பண்ணுதோ, எந்த புள்ள உருப்படாம போயிடுமோ அந்த புள்ள பக்கம்தான் அம்மாக்கள் இருப்பாங்க. சரியா இருக்கிற பிள்ளைங்க எப்படியும் நல்லா வந்துருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இப்படி உருப்படாம போயிடுமோன்னு இருக்கிற பிள்ளைங்க மேலதான் அம்மாவுக்கு கரிசனம் அதிகமா இருக்கும். என்ன சிரிப்பு? இல்ல, ஒரு வழியா இந்த ராஜா, ரேவதி, மலர் இவங்களெல்லாம் உருப்பிட்டாங்கன்னு நீயே முடிவு பண்ணிட்டல. அந்த விதத்துல எனக்கு சந்தோஷம்தான். இப்படித்தாங்க நான் ஒரு அர்த்தத்துல சொன்னா நீங்க ஒரு அர்த்தத்துல எடுத்துக்க வேண்டியது. என் பிள்ளைங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க பண்றது சரியோ தப்போங்கிறத விட அவங்க நல்லா இருக்கணுங்கிறத மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான். இல்ல சீதா, அது போதும், பேசாம தூங்குங்க.
இந்தாங்க. உமா, மாமா வாமா வந்து உட்காரு. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நீ எப்படி லேட்டா வரலாமா? உட்காருமா. என்னமா பாக்குற? அது ஒண்ணு இல்ல, உன் புருஷனுக்கும் பிரியாவுக்கும் பேசி முடிக்கிறாங்களாம். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். பேசி முடிக்கிற ஒவ்வொரு மூஞ்சிங்களையும் பாத்தியா? புருஷனோட நிச்சயதார்த்தத்தை பாக்குறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது, அதுவும் ஒரே வீட்டுல. உமா, நல்லா பாத்துக்க. முடிஞ்சா உன் புருஷன் மூஞ்ச க்ளோஸ் அப்ல வீடியோ எடுத்து வச்சுக்கோ. பிரியா, லேட் ஆகுது. உங்க அப்பா எங்க? வருவாரா மாட்டாராமா? தெரியல, கால் பண்ணா அவுட் ஆஃப் நெட்வொர்க்னு வருது. அவர் இந்த விஷயத்துல கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. கல்யாணத்துக்கு நிச்சயமா அவரை கன்வின்ஸ் பண்ணி வர வச்சிடலாம். அப்போ கண்டிப்பா வருவாரு. பாத்தியா, மாப்பிள்ளைக்கு வெக்க விட்டு போகல போல. குனிஞ்ச தலை நிமிரவே மாட்டேங்குது. ஐயா, அந்த ஓலைய வாசிங்க. ஆமா ஆமா, அத வாசிச்சு புட்டு அப்படியே எனக்கு ஒரு போட்டோ காப்பி போட்டு கொடுங்க. எதுக்கு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி எங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கணும், அதானே? ஐயோ, சும்மா இருங்க அத்தை. அட விளக்கணைங்களா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எப்படா இந்த கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாமா விடுங்க மாமா, அவரோட ஆசை அதுதானா, செஞ்சுட்டு போட்டும். நாம அதுக்கு குறுக்க நிக்க வேண்டாம். இந்த பாருமா, நீ குறுக்க நிக்கிறதா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணிக்கோ. ஆனா நான் குறுக்க நிக்கிறதா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், சரியா? மாமா விட்டு தள்ளுங்க மாமா, ப்ளீஸ். சரிம்மா, நீ சொல்றதுனால நான் எதுவும் பண்ணல. ஆனா இது உனக்கும் பிரியாவுக்கும் ரவிக்கும் உள்ள பிரச்சனை. அதனால எதுவா இருந்தாலும் நீங்க 3 பேருமே முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப சொன்னீங்களே, இது வாஸ்தவமான பேச்சு. பெரிய மனுஷனுக்கு அழகு. ஐயா, நீங்க வாசிங்க ஐயா.
திரு ஆவுடையப்பன் திருமதி ஜானகி ஆவுடையப்பன் அவர்களுடைய மகள் பிரியதர்ஷினி என்கின்ற பிரியாவிற்கும் திரு மார்க்கண்டேயன் திருமதி சீதா மார்க்கண்டேயன். எதுக்கு இப்ப எங்க பேரை சபையில சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் இப்ப எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன மார்க்கண்டே சீதான்னு? இந்த பாரு, வேணும்னா ராஜாவின் தம்பி, மேகலாவின் கொழுந்தனார், சாவித்திரியின் சின்ன மாப்பிள்ளை, மலரின் அண்ணன், ரேவதியின் தம்பி, இப்படி இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரோடைய பேரையும் வேணா படி. இந்த பாரு, என் பேர் இன்னொரு வாட்டி சொன்ன தேங்காய் எடுத்து உன் மண்டே உடைச்சிருவேன். என்னங்க இப்படிலாம் பேசுறாரு? அவர் அப்படிதான். நீங்க மேல படிங்க. மேற்படி திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு என்ன மாப்ள? எந்த பெரியவர்களால் நிச்சயம் பண்றாங்க? இதுங்க தான் அந்த பெரியவங்க போல. நடக்கட்டும் 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 நடக்கட்டும். வரும் வெள்ளி அன்று காலை 8 மணியில் இருந்து 9:30க்குள் வடபழனி முருகன் கோவிலில் திருமணம் நடைபெறுவதால் அனைவரும் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ரெண்டு பேரும் தட்டை மாத்திக்கோங்க. ரேவதி, மாப்பிள்ளை வீட்டு சார்பா நான் வாங்குறேன், பொண்ணு வீட்டு சார்பா நீ வாங்கிக்கோ. நானாடா? எழுந்திருங்கோ. இந்தா. தட்டா வாழ கொடுங்க. வாங்கிக்கோடா. கடவுளே, எல்லாமே ரொம்ப தப்பா போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. எனக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. நீங்க தான் எல்லாத்தையும் சரி பண்ணி நீங்க தான் நல்ல வழி காட்டணும். இதை வச்சுக்கோங்க. எதுக்கு சார் இதெல்லாம்? என் மருமகன் என் பொண்ணு டிவோர்ஸ் பண்ணாமலேயே 2வது கல்யாணம் பண்ண போறான். சட்டப்படி அது தப்பு. நாளைக்கு காலையில கோவில்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன்ல கொடுத்துட்றேன். நீ என்ன பண்ற, நேரா கோவிலுக்கு வந்து அவன் தாலி கட்டின அடுத்த நிமிஷமே அங்கேயே எல்லாருக்கும் முன்னாடி அவனை அடிச்சு இழுத்துட்டு போறேன். இது சாதாரண மேட்டர் தானே? இதுல நான் பண்ண என்ன இருக்கு? உங்க மருமகம் பண்றது சட்டப்படி தப்பு தானே? இதுக்கு எதுக்கு எனக்கு பணம் தரீங்க? அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக நான் பணம் தரல. நான் பணம் கொடுத்ததுக்கான வேலையை இதுக்கு அப்புறம் தான் நீ பண்ணணும். என்ன? அவனை அடிச்சு ஜீப்ல தூக்கி போட்டுட்டு போகும்போது நம்ம பாடி பிரிட்ஜுக்கு மேல இருந்து அவனை அப்படியே எட்டி ஒரு உதவிடு. என்னங்க இது? என்ன கொலை பண்ண சொல்றீங்களா? அட, உன்னை யாரையும் கொலை பண்ண சொல்லுங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது தப்பிச்சு ஓட பார்த்தான். அப்படி தப்பிச்சு ஓடும்போது பாலத்துல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான்னு கேஸ் முடிச்சிடு. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் சார். அப்பா போயிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். ரிசர்வ் இல்லாம செஞ்சு முடி. தனியா 5 ரூபா தரேன். இந்த அப்படி என்ன குறைச்சலா இருக்கா? சரி விடு, 10 ரூபாயா தரேன். நீட்டா பாலை ஊற்றி காரியத்தை முடிச்சிடு. இந்த அப்படி நாளைக்கு எந்த கோயில்ல கல்யாணம்? முருகன் கோவில்ல. சரி, நான் காலைல வந்துடுறேன். டேய் மார்க்கு, என்னையா போட்டு பார்க்குற?
நாளைக்கு உன் மகன் கதை முடிஞ்சதுடா. எப்படியோ ஒரு வழியா பேசி முடிச்சாச்சு. இதுவா பாரு. ஏய் தெரியல. என்ன எல்லாரும் வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? பாரு. காலையில எந்திரிச்சு சீக்கிரமா கோவிலுக்கு போக வேண்டாமா? ஏ மலர், என்ன வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க? எழுந்து போ. போறேன். போ போ. ஏ மேகலா, உனக்கு நான் தனியா சொல்லுமா? வந்து என்னோட வேஷ்டி ஷர்ட்ல அயன் பண்ணி கொடு. வா. மேகலா என் புடவையும் அயன் பண்ணிடு. என்னதான் பண்ணுவீங்க அங்க உட்காந்து? டேய் ரவி, கல்யாணத்துக்கு அக்காவுக்கு பட்டு புடவை எடுத்துருவல்ல? ஏன் நீ அவன் கல்யாணத்துக்கு 5 சவரன் நகை போட போறியா? இல்ல 1 லட்சம் ரூபாய் மொய் வைக்க போறியா? இல்லல. சி வா. போடா, இவன் அப்படியே செஞ்சு நான் உள்ள கிழிச்சிருவான். போய் படுக்கிறேன். நீயும் தூங்கு, காலையில வேலை இருக்கு. ஏய் தேவு. சொல்லுங்க சாவு. சாவா? ஆமா, பின்ன ரேவதி ரேவுன்னா சாவித்திரிய சாவுன்னு தானே கூப்பிடணும். என்ன அத்தை? இது பாரு, என்ன கலாய்க்கிறது இருக்கட்டும். ஐயோ, இது வேற. ஏய் வாடி. என்ன சொல்ல போதோ? என்னத்த? உன் தம்பி நம்ம எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்கான். எதுக்கு அப்படி சொல்றீங்க? అక్కడ కొంచెం చూడు. பொண்டாட்டியை பார்த்து அப்படியே கண்ணிலேயே கதகளி ஆடிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் அவன் பொண்டாட்டி இல்ல, கண்டுக்காதீங்க. தேவு, இந்த கல்யாணம் நடக்குமா? நான் வேற பார்லருக்கெல்லாம் போய் ஃபேஷியல் எல்லாம் வேற பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா நடக்கும். கல்யாணம் அவனுக்கும் அவளுக்கும் தான், உங்களுக்கு இல்ல. அது என்னம்மா? வாங்க மாமா, உட்காருங்க. அம்மா உட்காருமா. என்னம்மா அழுகிறியா? ஒருத்தன் தப்பு பண்றான், நமக்கு துரோகம் பண்றான்னு நல்லா தெரிஞ்சும் அவங்கிட்டயே திரும்ப திரும்ப போக சொல்றதுதான் இந்த மனசோட பிரச்சனையே. அவனை தூக்கி போட்டாதான் நிம்மதியா இருக்க முடியும்னு அறிவுக்கு தெரியும். ஆனா இந்த மனசு அறிவு சொல்றத கேட்காது. அம்மா, உன் இடத்துல வேற ஒருத்தியா இருந்திருந்தா இந்நேரம் ரவியை தூக்கி எறிஞ்சிருப்பா. நீ ஏமா அதை பண்ணல? நான் ஒழுங்கா இருந்திருந்தா ரவி இப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டார்ல. அப்போ ரவி பண்ணது உனக்கு தப்பா தோணலையா? அவர் பண்ணது தப்புதான், ஆனா அத பண்ண வச்சதுக்கு நான் தானே எனக்கு தோணுது. ஏம்மா, அவன் மேல உனக்கு வருத்தமோ கோவமோ இல்லையா? இந்த பாரு, உண்மையான பதில சொல்லு. இருக்கு மாமா, ஆனா அது ரவி மேல இல்ல,
என் மேல. எனக்கு இவ்வளவு அருமையான புருஷன் கிடைச்சிருந்தும் அவர் கூட நான் நல்லபடியா வாழல. எல்லாத்தையும் நானே போட்டு உடைச்சிட்டேன். சரிம்மா, இப்ப என்னதான் செய்யலாம்? போய் கதவை தட்டி வாடா வெளியேன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோமா? அதெல்லாம் வேண்டாம் மாமா. நான் இப்போ ரவியோட மனசுக்குள்ள இல்ல தானே இருக்கா. இனி ரவியை தொந்தரவு பண்ணி என்ன ஆக போகுது? சரிம்மா, நீ வருத்தப்படாம அழாம இனிமேலாவது உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அது மட்டும் என்னால முடியாது மாமா. அம்மா, அவருக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போட்டு மாமா. ரவி எனக்காக எல்லாமே பண்ணிருக்காரு. நான் ரவிக்குன்னு எதுவுமே பண்ணதில்லை. அவருக்காக இந்த ஒரு விஷயம் நான் பண்ணதா இருக்கட்டும்.